Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 746 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த 4 நேவி கப்பலை வந்துட்டு இருக்கும்போது கண்ணா பின்னான்னு இடி விழுந்துச்சுல்ல, அதுல ஒரு கப்பல் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்க பார்த்தா டோஃப்ளமிங்கோ வில்லத்தனமா இழுச்சிட்டு இருப்பான். ஏதோ பெரிய போர் நடக்க போது, அந்த போர் மூலியமா நான் எஸ்கேப் ஆயிருவேங்கிற மாதிரியே சொல்றான். சுருக்குமே சுருக்குன்னு இருக்கு. கிறுக்கு பையன் ஏதோ கிறுக்குத்தனமா பிளான் பண்ணிட்டான் போலியேன்னு. அவன் இப்ப என்ன, நீ இம்பல் டவுனுக்கு தானே கூட்டு போறீங்க? ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, பொறுமையா கூட்டு போங்க. ஆனா எனக்கு டெய்லியே நியூஸ் பேப்பர் வேணுமா? ஏன்னா போர் அடிக்க முடியல, நாங்களும் என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டாமா அப்படின்னு ஏதோ பிக்னிக்கு போற மாதிரியே பேசிட்டு இருப்பான். வெளியில இங்க நேவி ஆளுகெல்லாம் அடிச்சு புடிச்சு நெருப்பு அணைச்சிட்டு இருப்பாங்க பாவம். அப்படி இந்த 4 நேவி கப்பலும் ஒன்னா வரத ஏதோ ஒரு பைரட் மூதேவி பார்த்துட்டு, என்னங்கடா இது வார்ஷிப்பை இப்படி அள்ளிட்டு வந்துட்டு இருக்கானுங்க, என்ன கண்ட்ரியவா அழிக்க போறானுங்க, டோஃப்ளமிங்கோவை தானே கடத்திட்டு போறானுங்க, இந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனோட கூட்டு போறானுங்கன்னா அப்ப நம்ம தலைவர் எந்த அளவுக்கு மாசுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அப்படின்னா அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு குரூப் கிளம்பியாச்சு. இப்ப என்ன பஞ்சாயத்துனா, இந்த ஒரு கப்பலால எல்லாம் அந்த 4 கப்பல் கிட்ட போகவே முடியாது. போனா ஷங்கு கன்ஃபார்ம். இது அவங்க கேப்டன் சொன்னா, மூதேவி இதை நம்ம கண்டிப்பா பண்ணிதாண்டா ஆகணும், டோஃப்ளமிங்கோவை காப்பாத்தி தான் ஆகணும்னு வில்லத்தனமா சொல்லுவான். லோகோவை பாத்தீங்களா, பீஸ்ட் பைரட்ஸ்ங்களோடது. ஏதாச்சும் பண்ணி அவனை மட்டும் காப்பாத்திட்டானுங்க, அவ்வளவுதான். டோஃப்ளமிங்கோவை இதுக்கப்புறம் தடுக்கிறது குதிரை கொம்பு தான். லூஃபி பட்ட கஷ்டம் பூரா வீணா போயிடும். அப்படியே கட் பண்ணி இங்க பார்த்லோமியோவை காட்டுறாங்க. அவன் அட்டுவலிய தாங்க முடியல. லூஃபி பைரட் கூட சேர்ந்துட்டோம், நம்ம மாஸ்டர் நம்ம கூட இருக்காரு அப்படி இப்படின்னு கேப் விடாம புகழ்ந்து தள்ளிட்டு அவன் கப்பலை காட்டுவான். பார்த்தா லூஃபி அப்படியே முன்னாடி செதுக்கி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் கப்பலோட உள்ளுக்குள்ள டிசைன் பார்த்தா இவங்களோட ஃபர்ஸ்ட் கப்பல் இருக்கே கோயிங் மேரி, அந்த மாடலை ரெடி பண்ணியிருக்கான். என்ன கோயிங் மேரி கப்பலுக்கு முன்னாடி ஆட்டு தலை கொஞ்சம் சின்னதா இருந்திருக்கும். இவன் அந்த ஆடு நல்லா தின்னு கொளுத்து பூனையா மாறின மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பான். இதுல கொடுமை என்னன்னா, கார்பெண்டர்ட்ட சொல்லி அந்த கைய, லூஃபியோட கைய எவ்வளவு சாஃப்டா இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும்னு சொல்லி வலின்னு வலிச்சு நல்லா ஜாப்டா பண்ணி வச்சிருக்கானாமா. அப்ப ரோபின் பார்த்துட்டு, ஆமா அது என்னன்னு கேப்பா. பார்த்தா அது நம்ம சாப்பரோட கொம்பு மாதிரியே இருக்கும். அப்படியே கேமராவை டர்ன் பண்ணி பேக் சைட்ல காட்டுறாங்க. பார்த்தா அது நம்ம சாப்பரோட உருவம். அதுக்கப்புறம் கப்பல் ஃபுல்லா ஆரஞ்சு தோட்டம் வச்சிருப்பான். அது நம்ம நமிக்காக. அதுவும் சும்மா ரோட்டு கடையில வாங்கினது கிடையாது, நம்ம நமியோட வில்லேஜுக்கே போய் அங்க இருந்து புனிட்டு வந்து நட்டியிருக்கான். இதெல்லாம் கேட்ட பிராங்கி, அடேங்கப்பா எங்க மேல இவ்வளவு அன்பா, ஐயோ சூப்பர்னு ஆனந்த கண்ணியில அழுவான். இவன் அழுகிறத பார்த்தோம்னா அவனுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம லூஃபியை நோக்கி வர விவரு காடு, அதான் நம்ம தலைவனே அங்க வந்துட்டானே, அதனால ஆனந்த கண்ணீர், எங்க கப்பலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க வேற லெவலு சூப்பர்னு அவனை புகழ்ந்து தள்ளுவாங்க. அவனை பார்க்கும்போது அவன் எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சு கண்ணெல்லாம் கூசுது. பார்த்லோமியோ தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா அவன் மொத்த கூட்டமுமே அப்படித்தான் இருக்காங்க. ஆக்சுவலா அந்த விவரு கார்டு வேற எதுவும் இல்ல, சாபோ கொடுத்துட்டு போனால அந்த விவரு கார்டு தான். அதுவும் இது லூஃபியை பாயிண்ட் பண்ற விவரு கார்டு. அதனால தான் அவன் ஒரு சைடு பிச்சுக்கிட்டு போயிருப்பான். ஆனா இப்ப லூஃபி கையில பார்த்தா அது கொஞ்சம் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துருக்கான். வெலமி, நான் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனா இது எனக்கு தேவைன்னு சொல்லி ஒரு பீஸ் எடுத்துக்குவான். மத்தவங்க எல்லாருமே இவனை ஃபாலோ பண்றாங்கல்ல, ஆளுக்கு ஒன்னு பிச்சுக்குவாங்க. ஏன்னா எல்லாருமே லூஃபியை ஃபாலோ பண்றாங்க. ஆனா இவங்க கூட ஒன்னா இருக்க போறது இல்ல, பழையபடி எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு சுத்த போறானுங்க. ஏன்னா லூஃபிக்கு ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டானே, அதை மதிக்கணும்ல. கண்டிப்பா உங்களை மறுபடியும் பாக்குறதுக்காக நாங்க வருவோம் பாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. சோ இப்போ இவங்க பார்த்லோமியோட கப்பல்ல டிராவல் பண்ணி தான் அந்த ஜோ ஐலாண்டுக்கு போய் சேர போறாங்க. லூஃபிக்கு அந்த விருந்து செம்மையா இருந்துச்சாமா. மறுபடியும் அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும்பா. உன்னை எல்லாம் இருந்துகிட்டு, டேய் சட்டு புட்டுன்னு ஜோக்கு கிளம்புங்கடா, டைம் இல்லாம்பானா. பார்த்லோமியோ அவன் சொன்னாலாம் கேட்க மாட்டான். ஜோரோ வந்துட்டு சட்டு புட்டுன்னு வேலையை பாருங்கன்னு மட்டும் தான் சொல்லுவான். சொல்லிட்டீங்கல்ல தலைவா, இனி நான் பாத்துக்கிறேன்னு. அடே தீவெட்டி தடியனீங்களா, நம்ம தலைவரே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது, ஃபுல் ஸ்பீட்ல ஜோக்கு போங்கடா அப்படின்ட்டு வெறி கொண்டு வேலையை பார்க்க வைப்பான். இப்ப என்னன்னா, மத்தவங்க எல்லாருமே சேஃப்டியா ஜோ ஐலாண்டுக்கு போய் சேர்ந்திருந்தா நல்லது, இல்லைன்னா இன்னும் குழப்பமாகும். நமி சூப்பரா நேவிகேட் பண்ணுவா, அதனால ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா கடைசியா பிக் பம்மோட ஷிப் அவங்கள சேஸ் பண்ணிட்டு போச்சு. அதுல இருந்து எப்படி தப்பிச்சாங்க என்னன்னு ஒன்னும் தெரியல. அதுவே பெரிய கவலையா இருக்குது. அந்த டைம் ஜோரோ நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு, நம்மளோட பவுண்டிஸ் எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவான். அப்படியா, காட்டு காட்டுனவனே இங்க பார்த்லோமியோ ரெட் கார்பெட் விரிச்சு எல்லாருமே லைனா அவன் ரூமுக்கு வெளியே காமிச்சு, வாங்க வாங்க உங்க வாண்டட் போஸ்டர் என்னோட ரூம்ல இருக்கு, நல்லா வந்து பாருங்கம்மா. இதுல லாவோட பவுண்டியை தூக்கி வீசிட்டானாமா. கவலைப்படாத, அது 500 மில்லியன் ஆயிருக்குதுமா. எனக்கு அதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னவோ பண்ணிக்கிட்டு போவானா. அவனை வீம்புக்குன்னே கடுப்பாக்குறதுக்காக உள்ளலாயுமா. அவன் மட்டும் காண்டாயி வாயில ஒரு போடு போட்டானா என்ன ஆகும். சரி, இங்க பார்த்லோமியோட ரூமுக்குள்ள போய் பார்த்தா அவன் அவங்க கிட்ட வாங்கின ஆட்டோகிராஃப் எல்லாத்தையுமே அங்க ஒரு ஓரமா ஒட்டி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் பவுண்டிஸ் எல்லாத்தையும் லைனா காட்டுவாங்க. நம்ம லூஃபிக்கு பாத்தீங்கன்னா 500 மில்லியன் பெரிஸ், பரவாயில்ல பையன் நல்லா முன்னேறிட்டான். அடுத்தது ஜோரோ 320 மில்லியன் பெரிஸ், நிக்கோ ரோபினுக்கு 130 மில்லியன், சைபர் பிராங்கி அவனுக்கு 94 மில்லியன் பெரிஸ், அதுக்கப்புறம் காட் உசோப்பு வாண்டட் லிஸ்ட்ல
உலகத்திலேயே காடு உசோப்புன்னு மாத்திட்டாங்க. அவனுக்கு 200 மில்லியன் பெரிஸ். ரோபினியே ஓவர்டேக் பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி சோகே கிங்னு மூஞ்ச மறைச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அவனோட மூஞ்ச அப்படியே காட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பீதியாவா ஐயோ நம்மள டார்கெட் பண்ணி எல்லாம் பொளந்துட்டு வாயிலேன்னு. ஆனா நமக்கும் இவ்வளவு பவுண்டி கொடுத்துட்டாயிலேன்னு சந்தோஷம். அதுக்கிட்டு இவ்வளவு கேவலமான போட்டோவையாடா போடுவீங்கன்னு புலம்பிட்டு இருப்பான். உடனே பிராங்கி அவனை பிடிச்சி காட்டு கத்துவான். எப்படா உன்னோட பவுண்டி மட்டும் ராக்கெட் வேகத்துல சல்லுன்னு மேல போச்சு, எங்களை எல்லாம் பார்த்தா லூசு மாதிரி தெரியுதாம்பா. ஆனா பாவி உன்னோட ஃப்ரெண்ட் அதுக்காக நீயே கொல்ல போறியான்னு புலம்பி தள்ளுவான். இப்போ பிராங்கிக்கு என்ன கடுப்புன்னா இருக்கலையே இவனுக்கு மட்டும்தான் 100 மில்லியனுக்கு கீழே மத்தவங்க எல்லாருமே திரிய விட்டாங்களாமா. அடே அவசரப்படாரா இன்னும் நமி மத்தவங்க எல்லாம் இருக்காங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், அவசரப்பட்டு அறிவு கட்டத்தனமா எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பிளாக் ஃபோர்ட் சஞ்சி அவனுக்கு 177 மில்லியன் பெரிஸ். நல்ல வேலை இதுக்கு முன்னாடி சஞ்சியோட போஸ்டரை வரைஞ்சு வச்சிருந்தானுங்க, அது கர்ண கொடூரமா இருந்துச்சு. இப்போ மாத்திட்டானுங்க. இல்ல இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன போட்டிருப்பாங்கன்னா ஒண்ணு அவங்க செத்து போன பணமா இருக்கணும், இல்லைன்னா உயிரோட இருக்கணும். அப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பவுண்டி. ஆனா சஞ்சிக்கு மட்டும் உயிரோட இருந்தா மட்டும்தான் பவுண்டின்னு போட்டிருப்பாங்க. அதான் ஏன்னு தெரியல. வழக்கம் போல ஜோரோ அவனை கலாய்ச்சி தள்ளுவான். அதுக்கப்புறம் நம்ம நமி 66 மில்லியன் பெரிஸ். அடுத்து சாப்பரு அவன் நிலைமை தான் கர்ண கொடூரம் 100 பெரிஸ் ஆமா. அதுக்கப்புறம் நம்ம சோல் கிங்கான புரூக்கு அவனுக்கு 83 மில்லியன் பெரிஸ். என்ன இவனோட வாண்டட் போஸ்டர் மட்டும் கான்செப்ட் போஸ்டர் மாதிரி இருக்கும். சோ மொத்தத்துல எல்லாத்தையும் போட்டு வச்சு செஞ்சுட்டானுங்க. நம்ம சாப்பரை தவிர அத்தனை பேத்துக்குமே 50 மில்லியன் பெரிஸ்க்கு மேலதான் பவுண்டி. அப்ப பார்த்தலோமியோ சஞ்சிக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியலன்னு நான் சொன்னல அந்த மேட்டரை தான் சொல்லுவான். இந்த மாதிரி அவனுக்கு பவுண்டியை அதிகம் பண்ணி அவனை உயிரோட கொண்டு வந்தா மட்டும்தான் காசுங்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க. அப்படின்னா யாராச்சும் அவனை கொலை பண்ணுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்களா, இல்ல அவனை ஏதாச்சும் பொண்ணு கூப்பிட்டு வச்சு பாராட்ட போதான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். மொத்த பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் பயங்கரமா இருட்டுல உட்காந்துட்டு இருக்க அவனையும் காட்டுறாங்க. அவன் வாயில என்னத்தையோ கல்லு மாதிரி அள்ளி போட்டு திம்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட பாடி எல்லாம் பயங்கரமா ஹீட் ஆகி புகையா கிளம்பும். அப்படியே வில்லத்தனமா இருட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பயங்கரமா போஸ்ட் கொடுப்பான். அடுத்து ஒருத்தனை கிளப்பி விட்டாங்களா, இனி இவன் வந்து என்ன அட்டூழியம் பண்ண போறான்னு தெரியல. சரி இதுக்கப்புறம் லூஃபி என்னென்னலாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறான்னு சொல்லி அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.